Eighth sum, if D is the highest common factor of 32 and 60. ஸோ 32க்கும் 60க்கும் HCF வந்து Dன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபைங் D ஈக்குவல் டு 32x + 60y. ஸோ அந்த வரக்கூடிய HCF வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதுனா எக்ஸும் ஒய்யும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் பை EDA என்னது A ஈக்குவல் டு BQ + R. ஓகேங்களா. ஸோ ஆறுன்றது ஜீரோவும் ஜீரோவோட அதிகமாகவும் இருக்கலாம். பட் வந்து என்னது டிவிஷரை விட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்பர் 32, 60. ஸோ அப்போ இருக்கிறதுலே 60 தான் பெருசு. ஸோ A ஈக்குவல் டு 60ன்னு வச்சுருக்கேன். 32 எடுத்துக்கிட்டேன். கோஷன் வந்து 60ல் ஒரே ஒரு 32 தான் வரும். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 32, 60 - 32, 28. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 32 எடுக்கிறேன். 28னா ஒரே ஒரு 28 தான். ஸோ 4 ரிமைண்டரு. இது ஈக்குவேஷன் 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 எடுத்துக்கிறேன். ஸோ 4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 7 4s are 28, ரிமைண்டர் 0. therefore HCF 32, 60யோட HCF வந்து 4. ஓகேங்களா. ஸோ பட் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, D ஈக்குவல் டு 32x + 60yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ D ஈக்குவல் டு 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ 4 ஈக்குவல் டு 32x + 60y. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நான் மறுபடியும் எடுக்கிறேன். 32 ஈக்குவல் டு 28 × 1 28 + 4. ஓகேங்களா. ஸோ இங்கே நம்மளுக்கு இருக்கிறது 4 தான் லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ அப்போ 4ஐ மட்டும் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன் அப்படின்னா இங்கே 4 வச்சுக்கிறேன். 28 அந்த சைடு கொண்டு வரும்போது 32 - 28. ஏன்னா இதுக்கு ஈக்குவல் நம்ம பண்ண போகிறோம். அதனால ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு 4 இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ 32 - 28. ஸோ இந்த 28யுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் அந்த 28 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும், வெறும் 28 மட்டும் நான் ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டேன்னா 32 அந்த சைடு போகுமா. ஸோ அப்போ 32 - 28க்கு பதிலாக 60 - 32 எழுதலாமா. இந்த 32 இந்த சைடு வருது. ஸோ 28க்கு பதிலாக. ஸோ இது வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 32 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32. ஸோ இதை பார்க்குறதுக்கு 2 32 இருக்கா. ஸோ 32 × 2 எழுதலாமா. அடுத்தது இந்த ஃபார்முலேட் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அப்போ 60 - 60 இருக்குது. இங்கே +60 இருக்குது. அப்போ +16 போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே -1ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 32 × 2 ப்ளஸ் -60 60 × -1ன்னு எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடு 4 இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 4 = 32 - 28. ஓகேங்களா. இது செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதை நான் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த 28ஐ ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த 28 இருக்குது. ஓகேங்களா. அப்போ வெறும் 28 மட்டும் நான் வேணும் அப்படின்னா இந்த 32 என்ன வரும், இந்த சைடு வருமா. ஸோ அதான் 28க்கு பதிலாக 60 - 32 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இந்த மைனஸ் வெளியில் காமனாக இருக்குது. உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32. ஓகேங்களா. ஸோ 32 32 2 32 இருக்குது. அதனால் 32 × 2. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த மெத்தடுக்கு நான் வரேன். 32 × xக்கு பதிலாக 2 கொண்டு வந்துட்டேன். இங்கே -60 தான் மீதி இருக்குது. இங்கே +60 இருக்குது. ஸோ அப்போ அந்த மைனஸை தனியாக கொண்டு வரேன். +60 × -1 எழுதலாமா. +60 × -1 -60. ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து 4th ஈக்குவேஷன் ஃப்ரம் 3 and 4. ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 4 இருக்குது, 4 32 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ x = 2, ஒய்க்கு பதிலாக -1 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க ஆன்சர். நெக்ஸ்ட் 9th sum, a positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? ஓகேங்களா. அதே நம்பர் 11ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் தான் வழக்கம் போல் நம்ம EDA என்னது A = BQ + R. ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல் ரிமைண்டர் வந்து 0 விட அதிகமாகவும் டிவைஸரை விட கம்மியாகவும் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்றது ஏன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். எதுவுமே சொல்லலை நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிவைடட் பை 88. அப்போ இதுதான் 88. ஓகேங்களா.
88ன்றது டிவைசர். டிவைடட் பை 88னா டிவைசர் தான் 88. ஸோ கோசன் என்னன்னு தெரியாது. ரிமைண்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 61 ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ R = 61 கோசன் கண்டுபிடிக்கணும். B வந்து 88. ஸோ இது வந்து அந்த நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11. ஸோ இந்த நம்பர் அப்படியே மறுபடியும் 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டிவைடட் பை 11 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா A/11 அது நமக்கு என்னன்னு தெரியாது. 88/11 அப்படின்றப்ப 88 இஸ் எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 11. ஸோ ரிமைண்டர் இதுக்கு எதுவும் ரிமைண்டர் வராது. நெக்ஸ்ட்டு 61. 61 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 61 நம்ம அதே யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் தான் இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ 61 இருக்குது. இந்த 61 தான் இங்கே கொண்டு வரேன். 61 = 11 × 5 போட்டால் 55 வரும். ரிமைனிங் 6 வரும். ஸோ 6 இஸ் த ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ பார்க்குறதுக்கு தான் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. பட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். A = BQ + R ஈக்வல் டிவிஷன் அல்காரிதம் தெரிஞ்சாலே அழகாக போட்டுடலாம். நம்ம கொடுத்துருக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ அடுத்தது இதே நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு இதுவே எக்ஸாக்டாக 11ஆல் டிவைட் ஆகிறதுனால இங்கே ரிமைண்டர் எதுவும் வராது. அடுத்து இது வந்து இந்த ரிமைண்டர் மட்டும் 11ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டர் 6 வரும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க ரிமைண்டர். நெக்ஸ்ட் 10th சம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பர் ஆல்வேஸ் கோப்ரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோப்ரைம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஓகேங்களா? ஸோ கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம் ரெண்டுமே ஒரே தான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீன்ஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF = 1. அதாவது 2 அடுத்தடுத்த நம்பர் எடுத்து அதுக்கு HCF எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எந்த நம்பருமே வராது அப்படின்றது தான் இந்த கண்டிஷன். ஸோ அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் நான் வந்து the 2 positive integers b n and n plus 1. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் என்ன இருக்குது? A = BQ + R. ஓகேங்களா? ஸோ இதில் ஹையஸ்ட் நம்பர் தான் A, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து B டிவைசர். ஸோ Q என்னன்னு தெரியாது ப்ளஸ் R இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ n + 1 Bன்ற இடத்துல n வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹையஸ்ட் நம்பர் A, ஸ்மாலஸ்ட் நம்பர் B. ஸோ Bன்ற இடத்துல n வரும். n + 1 என்னால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்றப்ப 1 × n n. ஸோ n + 1 - n அப்படின்றப்ப ஆன்சர் 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து கோசன், இது வந்து ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ n + 1 என்னால் டிவைட் பண்ணும்போது கோசன் 1 கிடைக்கிது, ரிமைண்டர் 1 கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அடுத்து n இங்கே கொண்டு வந்துடுவோம். இந்த 1 இங்கே கொண்டு வந்து ப்ராக்கெட்டில் என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும் கண்டுபிடிக்கணும். ஸோ n 1ஆல் டிவைட் பண்ணும்போது 1 × n n. ஓகேங்களா? n - n 0. ஸோ அப்போ கோசன் வந்து n, ரிமைண்டர் வந்து 0. ஸோ அப்போ 1 அப்படின்றது என்னது? வேறு ஒன்றுமே கிடையாது, டிவைசர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது? HCF. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் HCF தான் 1. ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இதுதான். 2 அடுத்தடுத்த பாசிட்டிவ் கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட HCF 1 அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸிங் ஈக்விட் டிவிஷன் அல்காரிதத்தை பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே வரும்போது HCF = 1. இது வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த சம் நம்பர் 6ல் எல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாடல் தான் 340 412 அப்படின்றப்ப 412 வந்து ஹையஸ்ட் நம்பரை வெளியே வச்சு 340 உள்ளே வச்சு அப்படியே HCF கண்டுபிடிச்சோம்னா அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் எதுவும் இருந்ததுன்னா பாஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.